ஹாய் எவ்ரிவன், +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லீவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிக்கோங்க, தவறு கிடையாது. அதே சேம் டைம் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. படிச்சிருந்தா சந்தோஷம். இல்லை சார் கம்ப்ளீட் பண்ணலன்னா எனிவே இந்த லீவை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதான் மேட்ரு. இப்போது நான் வந்து ஜாலியாக தான் இருந்தேன். இனிமேல் தான் படிக்க போகிறேன்னா பரவாயில்ல. ஆனால் இனிமேலாச்சும் ஒழுக்கமாக படி. இந்த லீவை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். பட் நிறையா பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. பட் பரவாயில்ல. இனிமேலாவது ஜூனில் 1ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுது. அப் டு தி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாஸ்ட் முடி அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது, சாயங்காலம் வந்து படிக்கிறது, அந்த ரொட்டீன் வந்து மாற்றிடாதீங்க தயவு செய்து. அன்னன்னைக்கு முடிக்கிறது, அந்த வாரமே முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே அந்த ஸ்டடீஸ் கன்டினியூ பண்ணால் தான் நம்மளால் வந்து போர்ஷன்ஸை முடிக்க முடியும். கொஞ்சம் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இல்லை நம்ம நடுவில் விட்டுட்டோம், ஒரு வாரம் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். இப்போ பாருங்கள், லீவ் இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் திரும்ப உட்காந்து படிக்கணும். இந்த லீவில் சரியாக படிக்கலை, நம்ம ஃபஸ்ட்லேருந்து திரும்பவும் வந்து படிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ இன்னும் ஒரு வாரம் இருக்குது. முடிஞ்சால் மேக்ஸை ஃபஸ்ட் சாப்டர், ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன், கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன், இதெல்லாம் என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. அண்ட் உங்கள் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கலாம் மேபி. ஏன்னா +1லேருந்தே சொல்லித்தராங்கன்னு கேள்விப்பட்ட +2. ஸோ ஏதாவது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை சார் நான் ஒரு வாரம் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அட்லீஸ்ட் படிக்கிறவங்க உங்களுடைய மிட்டம் போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ரெடியா, உங்களுடைய சவாலுக்கு ரெடியான்னு மட்டும் சொல்லுங்கள். நம்ம சேனல் உறுதுணையாக இருக்க போகுது. எல்லா கிராஸ் சீரீஸு எல்லாமே வரப்போகுது. இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து எல்லாமே வரப்போகுது. நம்ம சேனல் நம்ம கூட உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் பெரும்பாலும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி கீழே லிங்க் இருக்குது. அண்ட் லைக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். ஏன்னா ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸு ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் சரி சயின்ஸ் குரூப்புக்கும் சரி 2 பேர்த்துக்கும் சொல்ல போகிறேன். அண்ட் டைம் டேபிளும் சொல்ல போகிறேன். டைம் டேபிள் வந்துருச்சா சார்? நீங்கள் டைம் டேபிள் சொல்ல போகிறீங்க. பெரும்பாலும் எல்லா வருஷமும் இதே டைம் டேபிளில் ஃபாலோ பண்ணுறாங்க. டைம் டேபிளும் சொல்லிடலாம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவி தான். ஜூனில் முடிஞ்சு ஜூலையே உங்களுக்கு என்ன வந்துடும், ஃபஸ்ட் மிட்டம் வந்துடும். சரி, ஃபஸ்ட்டு போர்ஷன் சொல்லிடலாம். தமிழில் வந்து 2 இயல், இங்கிலீஷில் வந்து யூனிட் 1, 2. இது ரெண்டுமே ஈஸி. நீங்கள் வீக்கெண்ட்லேயோ மந்த்லேயோ அப்படி படித்தா போதும். ஃபிசிக்ஸ் வந்து யூனிட் 2, 3, 4 இதுதான் நிறையா படிக்கணும். நிறையா இருக்குது இல்லையா, பெரிய பெரிய யூனிட்டு. கெமிஸ்ட்ரி வந்து யூனிட் 2, 6, 7, 11. ஃபிசிக்கலில் 2, இன்ஆர்கானிக் 2, ஆர்கானிக் 1. ஸோ இது படிச்சிடலாம். மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 4 சாப்டர் ஆர் 3 சாப்டர், சில டிஸ்ட்ரிக்கு 3 சாப்டர், சில டிஸ்ட்ரிக்கு 2 சாப்டர் தான் இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் மாறும். ஸோ இருந்தாலும் அந்த 4 சாப்டர் அப்படிங்கிறது ஸ்கூலில் முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா கோட்டைக்கு ஃபஸ்ட் வார்னிங் ஃபுல்லாக. பயோபாட்டியில் 3 லெசன் கண்டிப்பாக இருக்குது. ஜுவாலஜியில் ஃபஸ்ட் 5 லெசன் சாப்டர். அதாவது சிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 1 to 6 யூனிட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய சயின்ஸ் குரூப் போர்ஷன். காமர்ஸ்க்கு வந்து சாப்டர் 1 to 8. அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 3 சாப்டர். பிஸ்னஸ் மேக்ஸில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் ஃபுல்லாக இருக்கும். 4th சாப்டரில் பாதி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இல்லைனா 4th சாப்டர் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 சாப்டர் இருக்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடும். சிஏ வந்து 1 to 6 சாப்டர் யூனிட் இருக்கும். 1 to 6 யூனிட். எக்கனாமிக்ஸ் வந்து ஃபஸ்ட் 5 சாப்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆர்ட்ஸுக்குமே ஹெவியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே படிக்க ஆரம்பிக்கலைன்னா கஷ்டம். பாருங்கள், இந்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ரெகுலராக அந்த 3 சப்ஜெக்ட்டு படிச்சுட்டு வாங்க. ஓகே, எல்லா நாளுமே. அதாவது ஒரு டெய்லி மேக்ஸ் போடணும். நான் சொல்லியிருக்கேன்ல, டெய்லி மேக்ஸ் போடணும். இப்போ ஒரு நாள் ஃபிசிக்ஸ் வந்து நம்ம 1 hour பார்த்தோம்ல, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில் திரும்ப கெமிஸ்ட்ரி பார்க்கணும். ஆனால் டெய்லியும் ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி மேக்ஸ் பார்க்கணும். அண்ட் டெய்லியும் ஃபிசிக்ஸ் பார்க்குறோன்னா அது கூடயே ஃபிசிக்ஸ் பார்க்குறோன்னா அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. அண்ட் பயாலஜிக்கும் கம்ப்யூட்டருக்கும் நீங்கள் வந்து வீக்கெண்டில் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நீங்கள் படிங்க. தமிழ், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மந்த் எண்டில் இல்லை வந்து 3 weeks கழிஞ்சு பாருங்கள். இல்லை அப்படின்னா வீக்கெண்டில் டைம் இருந்தால் பாருங்கள். ஏன்னா தமிழ், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஹெவி கிடையாது. ஸோ இருந்தாலும் படிச்சுக்கலாம். ஸோ தமிழ், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் அதே தான். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து லீவை வேஸ்ட் பண்ணிட்டீனாலும் பரவாயில்ல. அந்த லீவ் வேஸ்ட்டு என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ், அதனால் என்னெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு, லீவை விட்டதுனால என்னெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி வீடியோவை போடுறேன். என்னெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீ வரணும், எப்படி ஸ்ட்ராங்காக நீ வந்து அடுத்த 1 month வந்து ஜூனில் நீ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் வீடியோ இனி கன்சிஸ்டன்சியாக வரப்போகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் கன்சிஸ்டன்சியாக போட முடியும். தயவுசெய்து கன்சிஸ்டன்சியாக
என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சீனியர்ஸ்க்கு அந்த கரியர் கைடன்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன், அதில் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கான வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து எல்லாமே நான் போட ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் கிராஷ் சீரிஸுமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்கள் சொல்கிறது மட்டும்தான். இப்போது நீங்கள் ஓகேன்னு சொல்லி என்னை அப்படியே வாழ வச்சிங்கன்னா, லைக் பண்ணிங்கன்னா எனக்கு அது போதும். நீங்கள் கீழே சொல்லுங்கள் ஓகேவா இல்லையா, நம்ம அப்படியே கன்வியூஸாக போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போது ஃபஸ்ட் மிட்டம் டைம் டேபிள் எப்படின்னா ஜூலை 2nd வீக் ஆர் 3rd வீக். ஜூலை 3rd வீக், பெரும்பாலும் 3rd வீக் இருக்கும், இல்லை 2nd வீக் இருக்கும். 10th அப்படி தான், 10th நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஜூலை 3rd வீக் இருக்கும். இந்த ஜூலை 3rd வீக் வந்து பார்த்திங்கன்னா இத்தினூண்டு போர்ஷன்ஸ் இல்லை, இவ்வளோ போர்ஷன்ஸ் நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40 டேஸ் கூட கிடையாது. இந்த 40 டேஸில் இவ்வளோ போர்ஷன்ஸ் நம்ம படிக்கணும். ஸோ சூட்டிப்பாக இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு மிட் டேர்ம்லேயே நமக்கு அடி வாங்கிருச்சு அப்படின்னா கோட்டையிலேயே அடி வாங்கிடும். ஏன்னா கோட்டையிலே செப்டம்பரில் வருது. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் நல்லா படிக்கிற வழியை பாருங்கள். தட்ஸ் இட். ஸோ அதனால் பெரும்பாலும் மாணவர்கள் கண்டிப்பாக வந்து படிச்சிருக்க மாட்டீங்க லீவில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஃபெக்டிவ்னஸ் இனிமேலாவது யூஸ் பண்ணி நல்லா படிங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் திஸ் ஆர் தி போர்ஷன்ஸ் அண்ட் திஸ் இஸ் த டைம் டேபிள்னு சொல்லிட்டு வீக்கை சொல்கிறீங்க. ஆமாம், ஜூலை 3rd வீக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு வேறு ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ எப்படி வேணாலும் மாறும் டைம் டேபிள், அதனால தான் அப்படி சொல்ல முடியல. ஸோ இருந்தாலும் ஜூலை 3rd வீக் ஒரு 2nd வீக் 3rd வீக் வந்துடும். அந்த 15க்கு மேலே வந்துடும். சரிங்களா? அதெல்லாம் ரெடியாக இருக்கணும். எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், எவ்வளோ போர்ஷன்ஸ் படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் நம்ம சேனலை பார்த்தா சூப்பராக உங்களுக்கு தெரிய வந்துடும். கண்டதெல்லாம் படித்து வாந்தி எடுக்க வேணாம். நல்லா நான் சொல்கிறத மட்டும் படிச்சிங்கனாலே போதும், சென்டமே எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.